இந்த இயக்கத்தின் மீது ஒரு வருத்தம் எனக்கு. இன்னைக்கு இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் புள்ளைய அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, யாராவது வந்து பனை மரம் ஏறலாம், சாராயம் குடிக்கலாம், காலேஜுக்கு வெளியே கல்லு குடிக்கலான்னு யாராவது புள்ள பிடிக்கிற கூட்டம் வந்தா ஓடி வந்து பாட புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு எங்கள் அண்ணனுக்கு யாராவது ஒருவர் கிடைத்திருந்தால் இன்றைக்கு இவர் இப்படி பேசி இருக்க மாட்டாரே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. உன் பிள்ளைக்கு என்ன கத்து கொடுப்ப? உன் வீடியோவை போட்டு உன் பிள்ளைய பார்க்க வைக்க முடியுமா? எங்க வீடியோவை போட்டு நான் எங்க பிள்ளைகளை வளர்க்குறேன், நீ உன் வீடியோவை போட்டு உன் பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? கேட்காதா? அது இப்ப உனக்கு என்னப்பா ஆச்சுன்னு கேட்காதா? கேட்குமா? கேட்காதா சார்? படிக்காத குடிக்கவான்னு ஒரு மேடை ஏறி தமிழ் சமூகத்தில் சொன்ன ஒரே ஆள் இந்த ஆள் தான். வேற யாரும் சொன்னது கிடையாதுங்க. அவங்க அடிமையா இருப்பாங்க, ஆதிக்கவாதியா இருப்பாங்க, RSS காரா இருப்பாங்க, BJP காரா இருப்பாங்க, பார்ப்பனரா இருப்பாங்க, ஆரியரா இருப்பாங்க. ஆனா ஒருத்தரால கூட மேடை ஏறி படிக்காத குடிக்கவான்னு கூப்பிட முடியல. இவரால் கூப்பிட முடியுதுன்னா என்ன தெரியுமா தைரியம், என்ன தெரியுமா துணிச்சல்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம பேசினா எவன் கேட்க போறான்? பெட்டியை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஐயோ மானமா எப்படி திரள் நதி வசூலிக்கிறது? ஐயோ அறிவு இருந்தா எப்படி RSS காரண்ட வாங்கி தின்றது? சுயமரியாதையா அதெல்லாம் இருந்தா நான் எப்படி சோறு தின்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்களுக்கு பெரியார் என்ற சொல் வயிற்றெரிச்சலை கிளப்புகிறது. ஐயா சொல்றாரு, பெண்களே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லல. ஆண்களே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாரு? உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அத அண்ணனுக்கு வலிச்சிருச்சு. ஒரே ஒழுக்கமா இருக்கிறதா? நம்ம வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், ஒழுக்கத்தை பற்றி நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படின்னு. நான் நிறைய பேர் திட்டுறீங்க, எதுக்கு சொல்றீங்க அண்ணன் சொல்றேன்னு. எனக்கு உண்மையாவே தெரியல. யாராவது ஏதாவது வார்த்தைகள் இருந்தா கொடுக்கலாம். தற்கூரின்னு சொன்னா அது கூட ஆளுங்க திட்டுறாங்க. என்ன தற்கூரின்ற புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இவங்களை என்னன்னு கூப்பிடுவேன்னு கேக்குறாங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசக்கூடாதுன்னு மாட்டுக்கிட்ட பேசுறாங்க, நீட்டை பத்தி பேசக்கூடாதுன்னு மரத்துக்கிட்ட பேசுறாங்க. நீ BJP பக்கம் திரும்பாம, RSS அடிக்காம, பார்ப்பனர் அடிக்காம எல்லா அடியும் நான் முன்னாடி வாங்கிக்கிறேன்னு 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. என்னை இறக்கலாம் நினைக்கிறப்பெல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து மேல தூக்கி விட்டுறதுனாலதான் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. அப்படி இது என்ன மேலே தூக்கிறதுக்காக இல்லை, யூடியூப்ல என்னோட முகம் தெரியணுன்றதுக்காக. அப்படி இந்த நிகழ்ச்சியில் வார நாளாக இருந்தாலும் கூட வருகை தந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி முடிகின்றவரை கிளம்பாமல் இருப்பீர்கள் என்ற உறுதியோடு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு நன்றி சொல்லக்கூடிய இடமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது, எந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்கிறதுன்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அப்படி மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் மைனர் அவர்கள், அண்ணன் இந்திரகுமார் அவர்கள், அண்ணன் மில்டன் அவர்கள், இவங்க மட்டும் கிடையாது, இதே போல் எல்லா இடங்களிலும் இருந்து குறிப்பாக தமிழ் கேள்வி அண்ணன் செந்தில்வேல் போன்றவர்களெல்லாம் எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எனக்கே தெரிஞ்சிருக்காது அவங்க எனக்காக பேசி எங்கேயோ அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு பிறகு எடுத்து அனுப்புவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்துலலாம் 5 அண்ணன் இருப்பாங்க, ஒரு தங்கச்சி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் மனசில் அடி ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், எந்த ஊர்க்காரவங்க, மில்டன் அண்ணன் சொந்த ஊர்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, இப்படி யார் என்ன ஊர் எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க எல்லாருமே பிரச்சனை எப்போ முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ நான் வந்து ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், ஆனால் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு. இவங்க எல்லாத்தையும் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பதில், அந்த நன்றியெல்லாம் வேண்டாம், நீங்கள் விடாமல் பேசிக்கிட்டே இருங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்லாம் ஆய்வு பண்ண நான் விரும்பவே இல்லை. ஏன்னா ஒரே பதில் தான், தந்தை பெரியார் என்ற தலைவர் எங்களை இணைத்திருக்கிறார். நான் மட்டும் இல்லை, கீழே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக பெண்கள், நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தாலும் அவர்கள் உங்களை தோள் மேல் தூக்கி நிறுத்தி காட்டுவார்கள். அவங்க இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, தந்தை பெரியார் என்ற தலைவர் என்ன கான்ஃபிடென்ஸ், என்ன ஒரு துணிச்சலை, என்ன தன்னம்பிக்கை கொடுத்துருக்காருன்னு கேட்டால், எப்போ பாரு எங்களுடைய கால் இடுக்கில் எங்களுடைய தத்துவத்தை தேடி அலையக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலையும் வரும். அது இப்போ தான் வந்திருக்குன்னு கிடையாது, இவர் மூலமாக தான் வந்திருக்கு, இவர் மூலமாக தான் வந்திருக்கு, ஆய்வாளர் மூலமாக தான் வந்திருக்கு, அப்படிலாம் கிடையாது. இது பல நெடுங்காலமாக இருக்கிற போது ஒரே ஒரு தலைவர் தான் எங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாரு. அது என்னன்னு கேட்டால், உன்னை இவனுங்க கடைசியாக எங்கே வந்து நிறுத்துவாங்கன்னா, மன்னிக்கணும், அவங்க எங்கே வந்து நிறுத்துவாங்கன்னா, இப்படியே வந்து இவ சரியில்லை, அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா எங்கே போனால் தெரியுமான்னு CCTV கேமராவாக மாறுவாங்க. அப்படி மாறுறப்ப நீ ஒன்று மட்டும் நினச்சிக்க, உன்னுடைய ஒழுக்கம்
உன்னுடைய மானம், உன்னுடைய சுயமரியாதை இதெல்லாம் எதில் இருக்குன்னு கேட்டால் உன்னுடைய பகுத்தறிவான செயலில் தான் இருக்கே தவிர அவங்க தேடுற இடத்துல இல்லை என்பதை எல்லா நேரத்திலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசான், அறிவாசான் தலைவர் தந்தை பெரியார் எங்களை இணைத்திருக்கிறார். அந்த வகையில் எதிரணியிலிருந்து மட்டும் அடி கிடையாது, சைடு, லெஃப்ட்டு, ரைட்டு, பின்னாடி, முன்னாடி, பக்கத்தில், இப்படி எல்லா இடத்துலையும் அடி வாங்கினாலும் கூட நீங்கள் பார்க்குறப்ப உயரம் குறைவாக இருக்கலாம், ஸ்டூல் வைக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இந்த பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு கதையெல்லாம் இல்லை, எங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராங் தான். நாங்கள் எப்போதும் நிற்போம், பேசுவோம், துணிந்து பேசுவோம். அதிகபட்சம் என்ன சொல்லணுமோ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள். இனிமேல் உங்களுக்கு தான் டாஸ்க்கு. என்ன சொல்லணும்னு இனிமேல் நீங்கள் தான் தேடணும். என்ன உச்சபட்சம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இனிமேல் எங்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் எங்கேயாவது போய் எத்தையாவது புக்கு வாங்கி தேடணும். அப்படி தேடிக்கொண்டே இருங்கள். நான் என்று சொல்ல மாட்டேன், நாங்கள் பேசிக்கொண்டே தான் இருப்போம். அந்த வகையில் ஐயா தந்தை பெரியார் சொன்னார், தமிழர்களுக்கென்று பத்திரிகை இல்லை என்று கவலைப்பட்டார். தமிழர்களுக்கென்று பத்திரிகையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தன்மான உணர்வில்லை என்று கவலைப்பட்டார். தமிழர்கள் பார்ப்பன பத்திரிகையை காசு கொடுத்து வாங்கி அறிவை மழுங்கடிச்சுக்கிறியே. இப்போ பொதுவாக காசு கொடுத்து யாரும் முட்டாளாக மாட்டாங்க. ஆனால் நீ உன் காசை கொடுத்து பாப்பாம் பத்திரிக்கையை வாங்கி படித்து நம்ம ஆட்கள் வீட்டிலையே பெருமையாக ஒரு காஃபியும் பக்கத்தில் தினமலர் பேப்பரும் இருக்கும். இது என்ன காம்பினேஷன் இது? காஃபி பக்கத்தில் நீ எதுக்கு தினமலர் வைக்கிற என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு காசு கொடுத்து முட்டாளாகாதீர்கள், தமிழர் பத்திரிகையை வாங்கி படியுங்கள் என்று ஐயா சொன்னார். இன்றைக்கு கால மாற்றத்தின்படி அது என்னவாக உருவெடுத்திருக்குன்னா யூடியூபாக மாறி இருக்கு. அப்படி யூடியூபாக மாறுறப்ப தமிழர்களுக்காக, தமிழ் இனத்திற்காக எது தமிழர்களுக்கு தேவையோ, இன்னும் சொல்ல போனால் ஆரியத்தை ஒழிப்பதற்காக இத்தனை பேர் உருவெடுத்து நிற்கிறார்கள். அது யூடியூப் ரூட்டஸாக இருக்கலாம், பேரலையாக இருக்கலாம், இப்படி பல சேனல்களாக இவங்க உருவெடுத்து நிற்கிறப்ப அவர்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல், அவர்களுக்கு வரக்கூடிய மிரட்டல்கள், நம்ம ஏதோ மில்டன் அண்ணனும் இந்திரகுமார் அண்ணாவும் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. மைனர் அண்ணனை உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். இங்கே வந்த பாதி பேர் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்க தான் வந்திருப்பீங்க. நானே அதுக்கு தான் வந்தேன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா கவுண்ட்ரு இவர் மாதிரி கவுண்டர் அடிப்பதற்கு சமகாலத்தில் நீங்கள் யாரையுமே போய் பார்க்க முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இவங்க பண்ணக்கூடியது உங்களுக்கு கிண்டலாக, கேலியாக, நகைச்சுவையாக மற்றவர்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒன்றை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், நிரம்ப அறிவு செறிவு இருந்தால்தான் அந்த நகைச்சுவை வரும். நிரம்ப செய்திகள் தெரிந்திருந்தால்தான் போகிற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போக முடியும். எல்லாருக்குள்ள அது வராது. அப்படி இவர்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாம் சாதாரணமானவை கிடையாது. இணைய வழியாக தாக்குதல் நடத்தி, சமூக வலைதளத்தில் தாக்குதல் நடத்தி எப்படியாவது முடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப சும்மா இருக்கணுமா இல்லையா? தலைப்பு கொடுக்குறாங்க 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் என்ன தலைப்பில் பேசணும்னு கேட்டால், தோழல் மாடலில் மற்றையவை அப்படின்ற தலைப்பில் பேசணும். அப்போ தப்பே கிடையாது, நம்ம அடி வாங்குறதுலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. இந்த தலைப்பை பற்றி நான் உள்ளபடியே சொல்லுகிறேன். எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. நம்ம தப்பாக போய் பேசிடக்கூடாதுல்ல. நானும் கையை கட்டிக்கிட்டு இங்கே பாருங்கள், பின்னால் பாருங்கள், இவையெல்லாம் நம் செல்வம் அப்படின்ட்டு 4 மாட்டை கட்டிட்டு நான் பேசிட முடியாதுன்றதுனால 4வது படிக்கிற பாப்பா கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு திருக்குறள் அந்த புத்தகத்தில் வருதா, நீங்கள் ஏதாவது அரசு பள்ளி மாணவர்கள் இருந்தாங்கன்னா 4வது 5வது இந்த ரேஞ்சில் இருக்க பிள்ளைங்க கிட்ட தமிழ் புக்கை வாங்கி படிங்க, பாருங்கள், கண்டிப்பாக அந்த குறள் இருக்கும். மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் என்ன பாப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிச்சு, அக்கா இது வந்து ஒரு குறள். இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த செல்வங்கள் பல இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் செல்வம் அல்ல, அது அனைத்தையும் விட பெரிய செல்வம் கல்விதான் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சு. எனக்கு அப்பையும் சந்தேகம் தீரலை. அது எப்படி? தமிழுக்கு அவர் தான் அத்தாரிட்டி, தமிழே அப்படின்னால இவர் பிறந்த பிறகுதான் தமிழ்நாடு, தமிழர், தமிழ் மானம் எல்லாம் காப்பாற்றப்பட்டுச்சு. இப்போ கிடையாது, இந்த பிள்ளை சொல்கிறது பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பிடித்த ஆரிய பார்ப்பனர்களால் எழுதப்பட்ட உரை எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம ஐயா கலைஞர் எடுத்து எழுதின உரையை பார்த்தாலும் சரி, நாவலர் உரையை பார்த்தாலும் சரி, சார் ஒன்று வேணாம் கூகுளில் போய் சும்மா தட்டி பார்த்தாலும் சரி, எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அதை தான் சொல்லுது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால்,
ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இந்த இயக்கத்தின் மீது ஒரு வருத்தம் எனக்கு. இன்னைக்கு இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பிள்ளைய அவங்க அப்பா அம்மா ஒழுங்காக எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, யாராவது வந்து மரம் ஏறலாம், சாராயம் குடிக்கலாம், காலேஜுக்கு வெளியே கல் குடிக்கலான்னு யாராவது புள்ள பிடிக்கிற கூட்டம் வந்தால் ஓடி வந்து பாட புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு எங்கள் அண்ணனுக்கு யாராவது ஒருவர் கிடைத்திருந்தால் இன்றைக்கு இவர் இப்படி பேசியிருக்க மாட்டாரே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அந்த வருத்தத்தோடு இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன். இன்னொன்று, இந்த எந்த இடத்துலையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய பேச்சில் எந்த இடத்துலையும் அண்ணனை மனநோயாளின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் கேளுங்க, மே 3 இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தீபக் அவர்கள் என்கிட்ட ஒரு கருத்து சொன்னார். அவர் அதை அடுத்த மேடையில் பேசுகிற போது நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன்னான்னு சொல்லிட்டு வந்தேன். போன கூட்டத்தில் பேசுகிறப்ப நம்ம அறியாமல் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அநாகரிகமாக ஏதாவது வார்த்தை தேடிட்டு வந்தாலும் அதை என்னால் பயன்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டால், நான் பெரியாரை வாசித்திருக்கிறேன், திராவிடர் கழகத்தில் இருக்கேன். இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்னா, பார்ப்பனர்களை பற்றி யாராவது மேடையில் ஏறி ஒருமையில் பேச ஆரம்பித்தா தலைவர் தந்தை பெரியார் கைத்தடி வச்சு தட்டுவார், ஏய் அடங்கு, ஒருமையில் பேசாத அப்படின்னு. எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அவர் வந்திருக்கவே மாட்டார், வேறு நிகழ்ச்சியில் இருப்பார், நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருப்போம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருமையில் யாராவது பேசிட்டா கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்புவார். அப்படி இடத்தில் வந்ததால் என்னால் அதை பேச முடியாது. எனக்கு தெரிந்த அதிகபட்ச வார்த்தையாக, இவருக்கு புத்தி வேலை செய்யலாம், அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு மேடையில் மனநோயாளின்னு சொல்லிட்டேன். அப்போ தீபக் அண்ணா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தோழர் மற்றவர்கள்ட்ட இதை நம்ம சொல்ல முடியாது, நம்ம தோழர்கள்ன்றதுனால சொல்கிறேன், மனநோயாளிகள் உண்மையாகவே நோயாளிகள், அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்க லுனாட்டிக், அவங்கள வந்து இவரோடு நீங்கள் ஒப்பிடுவது ரொம்பவே சரியானது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் உணர்ந்து அந்த தோழர்களை, அந்த மக்களை, உண்மையாகவே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களை அவமானப்படுத்தியதற்கு நான் மன்னிப்பும் கேட்கிறேன். இனிமேல் அதை பயன்படுத்தவும் மாட்டேன். அந்த வகையில் மாடல்ல மற்றையவை, இது என்னத்த மாடல்ல மற்றையவை ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒன்று செல்வம், ஒரு நாடுகளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசு? சும்மா எப்போ பாரு கொடி எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, எங்கள் ஐயா பெரியார் இல்லை நாங்கள்லாம் இருக்கோன்னு கிளம்பிடுறீங்களே, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப பெரியார் சொல்லுகிறார், அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரே வார்த்தையில் அவரோட பிரச்சனையை டிஃபைன் பண்ணுறாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒரே ஒன்று தாங்க பிரச்சனை, உலகத்தில் எல்லா நாடுகளும் இருக்குது, இந்த திராவிட நாட்டை மற்ற நாடுகளைப் போல மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஐயாவுக்கு இந்த 2 தான் பிரச்சனை, மான உணர்ச்சி வரணும், அறிவு உணர்ச்சி வரணும். இப்போ ஒன்று வேண்டாம், நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அம்மா மறந்துட்டு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டாங்கன்னா இந்த புள்ள விஸ்வரூபம் எடுத்துரும், என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்குறியா நீ அப்படின்னு. புள்ள மறந்துட்டு கோவத்தில் அம்மாவை பார்த்து எம்மா அறிவு இருக்கான்னு கேட்டுச்சுன்னா இங்கே சோத்தில் விஷந்தான், ஏண்டி என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு நீ கேட்குறியான்னு அந்த அறிவு இருக்கான்ற கேள்வி சுருன்னு வரும். கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட பல பேர் கேட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டுட்டோம்னா முடிஞ்சு சோழின்ற மாதிரி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சண்டை வந்தால் பர்சனலாக அவங்க கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள் இளைஞர்கள். நீ முட்டாள்னு கேட்டுட்டோம்னா இன்னும். அப்போ இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் சுருன்னு வருதுல்ல, இதை ஒரு தலைவர் சொல்கிறாரு, மான உணர்ச்சியோடு இருந்தன்னா நீ யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், அறிவுணர்ச்சியோடு இருந்தன்னா நீ யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன். இவ்வளவுதான் கான்செப்ட். மான உணர்ச்சியோடு இருந்தால் யாருக்கும் அடிமை இல்லை, அறிவுணர்ச்சியோடு இருந்தால் நீ யாருக்கும் அடிமை இல்லை. இதை சொன்னதோடு நிறுத்தாமல் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சுயமரியாதை இயக்கம், குடியரசெல்லாம் பற்றி அண்ணன் இந்திரகுமார் அவர்கள் சொன்னார். இந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொல்கிறப்ப ஐயா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சாதாரணமான நான் சொல்லுவதால், அவர் எவ்வளோ கீழே இறக்கிக்கிறார் பாருங்க. ஒரு சாதாரண நான் சொல்லுவதால் உங்களுக்கு இந்த வார்த்தையை, இந்த சொல்லை பற்றிய அரிதான இந்த சொல்லை பற்றிய வியாக்கியானம் புரியலை. இது எவ்வளவு பெருசுன்னு கேட்டிங்கன்னா, உலகில் உள்ள மனிதர்களுடைய உயிரோடு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்பிட முடியும்னா அது சுயமரியாதை என்ற சொல்லாக தான் இருக்க முடியும். நீங்கள் உயிரோடு சுயமரியாதையை மட்டும்தான் ஒப்பிட முடியும்னு சொல்கிறார். இப்போ நமக்கு எது மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு கேட்டால் கல்வி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், படித்தா அறிவு வந்துடும், அறிவு வந்தால் அடிமையாக மாட்டேன்னு தான் இந்த இயக்கம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் வரை எப்படியாவது படிச்சிருடா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் ஐயா வந்து கொஞ்சம் எல்லாரோட ஷார்ப்பில். அதனால் அவருக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, படித்தா மட்டும் அறிவு வந்துடாதுப்பா. ஐபிஎஸ் வருவார், திரும்ப ஆடவோடு வருவார், ஐஏஎஸ் வருவார், இன்னொரு ஐபிஎஸ் வந்து ஆளுநராக வருவார். இப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. உடனே நம்மளாம் பயந்துடக்கூடாது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ், இதெல்லாம் வரும் எல்லா காலகட்டத்திலையும். அப்போ தான் பெரியார் சொல்லுகிறார், கல்வி அறிவே பெற்றிருந்தாலும் தாழ்ந்து கிடந்த சமூகத்தை எது மேலெழுப்ப முடியும் என்றால் பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை சிந்தனையும் தான் மேலெழுப்ப முடியும். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பலர் அந்த புத்தகத்தை படித்திருக்கலாம். படிக்காதவர்கள் தயவுசெய்து வாங்கி படியுங்கள். ஒருத்தர் ஒரு நூல் எழுதுறாருங்க. அந்த புத்தகத்தில் அவரை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். நல்ல படிக்கக்கூடிய மாணவர், சிறந்த மாணவர், அன்றைய ஐசிஎஸ் என்ற தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றலோடு இருந்தவர். அரசு பணி கிடைப்பதற்கு முன்னால் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்லூரியில் வேலைக்கு வராரு தமிழ்நாடு. அந்த கல்லூரிக்கு வேலைக்கு வரப்போ காலேஜ் ப்ரொஃபஸர், பேராசிரியர், கற்றறிந்தவர், கல்வியாளர், சீரிய படிப்பாளி, இருக்கிறதுலே ஒரு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் மாதிரி பயங்கரமான டாப்பான ஸ்டூடெண்ட்டாக வராருங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் மாணவர்கள், இந்த பக்கம், அதுதான் வழக்கம், நடுவில் நடக்கிறார். நடந்துக்கிட்டே கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கிற போது இந்த பக்கம் இருக்கிற மாணவர்கள் கிட்ட கேள்வி கேட்குறாரு. எல்லாம் அவுட்டு, தப்பு தப்பாக பதில் சொல்லுது. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேராசிரியர், அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வழக்கம், ஒரு டீச்சர் வராங்க, கேள்வி கேட்குறாங்க, நமக்கு தெரிலனா இம்போசிஷன் எழுத சொல்லுவாங்க. இந்த கேள்விக்கான பதிலை திரும்ப திரும்ப எழுதிட்டு வானுவாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய செயல். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டால் 5 பேர் எழுதிட்டு வந்துடுறாங்க, ஒருத்தர் எழுதலை. இந்த ஒருத்தரை அவர் வெளியே நிப்பாட்டுறாரு. ஏன் அவ்வளோ சொல்லி கூட நீ எழுதலை, வெளியே போன்றாரு. இது எல்லாமே யோசிச்சு பாருங்க, சாதாரணமானது. வெளியே போய் நிற்கிறார் அந்த மாணவர். இந்த 5 பேரும் போய் அந்த பேராசிரியர்கிட்ட கேட்குறாங்க, சார் அவருக்காக நாங்கள் எழுதி கொடுக்குறோம், அவரை உள்ளே விடுங்கன்றார். இவருக்கு புரியலை, ஏன் அவர் எழுத மாட்டாரா அப்படின்றார். நாளைக்கு நீ எழுதிட்டு வரணும்னு சொன்ன உடனே அந்த மாணவர் போய் முதல்வரை பார்க்குறார், கல்லூரி முதல்வரை. கல்லூரி முதல்வர் வந்து அவர் எழுத மாட்டார், அவரை உள்ளே விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு அப்பயும் அந்த சூழல் என்னன்னு புரியலை. சரின்ட்டு உள்ளே உட்கார்ந்துடுறாரு. வகுப்பு முடிஞ்சு வெளியே போகிறாரு. அவரை பார்த்து, பேராசிரியரை பார்த்து மாணவர்கள் என்ன தெரியுமா கத்துறாங்க, சூத்திர பயலேன்னு கத்துறாங்க. சூத்ரா ஃபெல்லோ அப்படின்னு அவர் அந்த ஆங்கில புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அப்படி யாரை கூப்பிட்டாங்கன்னு கேட்டால், யாரை பார்த்து சூத்திர பயலே என்ற இழிவோடு அணுகினார்களோ, நீ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பட்டம் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, டாப் மோஸ்ட் கல்லூரியில் டிகிரி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை ஜாதியை சொல்லி கேவலப்படுத்துவேன்னு அசிங்கப்படுத்தப்பட்டு அவரை அவமானத்தில் கூனி குறுக வைத்து யாருன்னு கேட்டால் பார்ப்பன மாணவர்கள். இந்த வெளியே நின்ன ஒரு பையன் பார்ப்பனர். அதுக்கு பிறகுதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஐயோ இந்த நடுவில் இருக்க டிவிஷன் வந்து நடக்கிறதுக்கான பாதை கிடையாது. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்க பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின்ஸ், இந்த பக்கம் இருக்கவர்கள் பார்ப்பனர்கள். அப்படியாக இருந்த ஒருவரை அழைத்து வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, இழிவுபடுத்தப்பட்டாயா, இந்த இயக்கம் உனக்கு இருக்குன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவராக ஐயா ஏஎன் சட்டநாதன் அவர்களை நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னா, எ பிளைன் ஸ்பீக்கிங் சூத்ரா ஸ்டோரி என்ற நூலில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்போ அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, அந்த புத்தகத்தினுடைய கடைசியில் இத்தனை எழுதிட்டு, அவர் படித்த படிப்பு, அவருடைய பட்டம், இதெல்லாம் எழுதிட்டு இந்த சூத்திரன் என்ற இழிவு, இத்தனைக்கும் அவர் என்னன்னு கேட்டால், மிகப்பெரிய அளவில் படிக்க வைக்கிற அளவுக்கு காசு இருந்திருக்குல்ல. இப்போ காசு இருந்திருக்கு, படிப்பு இருந்திருக்கு. ஆனால் இந்த சூத்திரன் என்ற இழிவை தலையிலேயே தூக்கி சுமந்த போது அவர் எழுதுகிறார், இந்த திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார், திராவிட முன்னேற்றக் கழகம், கலைஞர் போன்றவர்கள் உருவாகாமல் போயிருந்தால் இன்னும் அந்த சூத்திர இழிவை நாங்கள் சுமந்து கொண்டுதான் இருந்திருப்போம். இப்போ சொல்லுங்க, எது நமக்கான முதல் செல்வம் என்று கேட்டால் சுயமரியாதை உணர்வுதான் என்று சொன்ன தலைவர் பெரியார் என்ற தலைவர். அடுத்து இன்னும் அவர் நல்லா தானே சொல்லியிருக்காரு, சுயமரியாதை, மானம், அறிவு, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இது ஏன் பிடிக்க மாட்டுதுன்னு கேட்டால், இதெல்லாம் பிடிக்காததுனால தான் அவங்க பெரியாரை விமர்சிக்கிறார்கள். இதெல்லாம் அலர்ஜி ரியாக்ஷன். ஐயோ மானமா, எப்படி திரள் நதி வசூலிக்கிறது, ஐயோ அறிவா, அறிவு இருந்தால் எப்படி ஆர்எஸ்எஸ் காரண்ட்டை வாங்கி தின்றது, சுயமரியாதையா, அதெல்லாம் இருந்தால் நான் எப்படி சோறு தின்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்களுக்கு பெரியார் என்ற சொல் வயிற்றெரிச்சலை கிளப்புகிறது. அடுத்து ஏன் ஐயாவோட பேர் வயிற்றெரிச்சலை கிளப்புதுன்னு நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு. உண்மையான
என்னன்னு கேட்டால், நான் ரெக்கார்டோடு வந்திருக்கேன். நிறைய பேர் இந்த பெண்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் பெரியார் வந்து அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார், எப்படினாலும் போக சொல்லிட்டாரு அப்படின்றாங்கல்ல. அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஈரோட்டில் ஐயா பேசுகிறாரு 1930. நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு சொல்லலை, இந்த யூடியூப்பில் என்னடா பேசுகிறோன்னு யாராவது உட்காந்து ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து பார்த்துட்டு அதில் பாதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நமக்கு வியூஸே அவங்க தான் எடுத்து எடுத்து திரும்ப 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 பார்க்க வியூஸ். அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஐயா சொல்கிறாரு, பெண்களே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஆமாம், சொல்லலை. ஆண்களே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னார்? உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை அண்ணனுக்கு வலிச்சிருச்சு. ஒரே ஒழுக்கமாக இருக்கிறதா? நம்ம வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், ஒழுக்கத்தை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு. இப்போ அடுத்த ஒன்று, 1900 சரியாக சொல்லணும்னா 43 ஜூன் 15 விடுதலையில் இந்த செய்தி வருது. 1943 ஜூன் 6, மன்னிக்கணும், ஜூன் 15. எங்கே பேசுகிறாரு? அதான் ஹைலைட்டு. திருமணத்தில் பேசுகிறாருங்க. திருமண வீட்டில் நாங்கள்லாம் இன்றைக்கி கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்க. 10 நிமிஷம் தாண்டினோம்னா பந்தி எடுத்துருவாங்க, பந்தி போட்டுருவாங்க. எல்லாரும் அப்படியே கண்ணு முன்னாடி நடப்பாங்க. கஷ்டப்படுவாங்களே பேச்சாளர், அதெல்லாம் இருக்காது, எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஆனால் ஒரு மனிதர் திருமண வீட்டில் 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, செய்யாருக்கிட்ட 5 மணி நேரம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அவர் பேசினார்ன்றது செய்தி இல்லை, அவர் பேசியதை 5 மணி நேரமும் கேட்பதற்கு மக்கள் அமர்ந்திருந்தார்கள் என்பதுதான் செய்தி. அப்படி நடந்த ஒரு திருமணத்தில் ஐயா பேசிய அந்த செய்தி, தயவு செய்து காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் காதல் பண்ணுவீங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகும், அந்த கவலையிலலாம் இருப்பீங்கல்ல, அவங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க. திருமணமான என்னுடைய மூத்தவர்கள் கேட்டுக்கோங்க. குறிப்பாக யார்கிட்ட இருந்தும் 10 வருஷத்துக்கு பிறகு வீடியோ வந்துடக்கூடாதுன்னா இந்த செய்திகளை நல்ல ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார் ஐயான்னு கேட்டால், எது மானம் எது வீரம்? இந்த மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்லாம் இன்றைக்கி வரல. எங்களுக்கு வந்து அது பல ஆண்டு காலமாக எது வீரம் எது மானம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள். ஒருவரை ஒருவர் தான். உங்கள் ஆசைக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க பாரு, அது கிடையாது. ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள். அந்த நேசத்துக்கும் நாணயத்திற்கும் பங்கமில்லாமல் வாழ்வதுதான் வீரம், மானம், நாணயம் என்பதை பல முறை வற்புறுத்தியும் இருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள். அந்த நேசத்துக்கும் நாணயத்திற்கும் பங்கமில்லாமல் வாழ்வதுதான் வீரம், மானம், நாணயம். இப்போ சொல்லுங்க, அவர் எதுக்கு பெரியார் திட்ட மாட்டார்? எப்படி திட்டாமல் இருக்க முடியும்? இதெல்லாம் படிச்சிருப்பாரான்னு தெரில, படிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இதில் ஒன்று அண்ணனுக்கு தெரியும். நான் நிறைய பேர் திட்டுறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க அண்ணன் சொல்கிறேன்னு. எனக்கு உண்மையாகவே தெரில. யாராவது ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் கொடுக்கலாம். தற்கூரின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம ஆளுங்க திட்டுறாங்க. என்ன தற்கூரின்ற புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இவங்கள என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, யார் என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி மாடுகளின் தலைவர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவர்கிட்ட போய் இதை கேளுங்க. நேசம் கொண்டவர்களிடத்தில் ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்திற்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த தலைவர் தந்தை பெரியார் என்ற அறிவாசான் தான். ஐயா தான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தவர். எப்படிப்பட்ட ஒழுக்கம் தெரியுமா? கண்ணகியுடைய சிலை வெளியே இருக்குல்ல, அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஏமா இப்படி இருக்கன்னு கேட்டார் ஐயா. கண்ணகியினுடைய கதையை படித்து வளரக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்டார், நீ போய் பாண்டிய மன்னன்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கோவலனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கலாமேன்னு கேட்டார். இதில் என்ன தப்பு? இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீ பெரியாரை விமர்சி, பெரியாரை கேள்வி கேளுங்க. இன்னொன்னே சொல்லிக்கிறேன், தந்தை பெரியாரை கேள்வி கேட்க வேண்டும் என்றால் இன்னும் 100 ஆண்டுகள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவரை மீறி ஒரு படி நீங்கள் சிந்திச்சிட்டா ஐயாவை கேள்வி கேட்கலாம். எந்த இடத்தையும் அவர் விடலைங்க. பெண் விடுதலையா? பெரியாரை தாண்டி சிந்தித்த ஒரு தலைவரை நீங்கள் கண்ணில் காட்டுங்க. ஐயாவை விட பெண் விடுதலைக்காக பேசினவங்கன்னு இன்னைக்கு வந்து நிற்கிறோம்ல. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போனப்போ அந்த பிள்ளைங்க கிட்ட சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய பாதி பெண்களுடைய சட்டையில் பாக்கெட் இருக்காது.
ட்ரெண்ட்ஸ் மேக்ஸில் வாங்கி போட்டிருந்தோம்னா பாக்கெட் இருக்கும், பாக்கெட்டோடு வாங்கி போட்டிருப்போம். ஆனால் இப்படி கையில் அந்த பாக்கெட்டோட இப்படி சட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறப்ப வரக்கூடிய அந்த கம்பீரம் இருக்குல்ல, அது ஆண்களுக்கானதாக இருந்தது. ஆண்கள் மட்டும்தான் அப்படியே மேடையில் நின்னா மிடுக்கா நிற்க முடியும், சட்டை என்ன சட்டை போட்டிருந்தாலும் மிடுக்கா நிற்க முடியும். நாங்கள் எந்த உடை அணிந்திருந்தாலும் எங்களுடைய உடலை நினைத்து கவலைப்பட்டு கூனி குறுகி தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு தலைவர் சொல்கிறாரு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பேதம், உடல் உறுப்பில் ஓரிரு உறுப்பில் மாற்றத்தை தவிர உனக்கும் அவருக்கும் என்னமா பிரச்சனை, என்னமா பேதம், நிமிர்ந்து நில் என்று சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அதானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? சரி, என்ன அடித்தாலும் பேசுகிறீங்களே, எவ்வளோ நாளைக்கு பேசுவீங்க? இன்னும் 3 செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன், நேரம் கடந்து விட்டது. என்னென்னா, இன்னைக்கு நீ விமர்சிக்கிறதெல்லாம் ஒரு விமர்சனமே கிடையாது. நீங்களாம் ஸ்மால் பாய்ஸ், நீங்கள் விமர்சிக்கிறதெல்லாம் விமர்சனமே கிடையாது. நான் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். பெரியாரை விமர்சிக்க நீங்கள் யார் வந்தாலும் புதுசாக தேடி, இங்கே பாரு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், பெரியாரோட லைப்ரரியில் நாங்களே அடிச்சு வச்சுருக்கோம், அப்போ நீ அதை என்னத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, அதுக்கு கூட உனக்கு ஆய்வு கிடையாது. இங்கே பாரு இதை வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன்னு. ஒரு தடவை ஆளூர் ஷானவாசன் ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னார். டிவி டிபேட்டுக்கு வராங்க, ராஜீவ்காந்தி என்னாவெல்லாம் அதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பாரு, நானும் உணர்ந்திருக்கேன். எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு எடுப்பாங்க. என்னன்னு பார்த்தா A4 ஷீட்டு. அந்த A4 ஷீட்டை அவங்க கொண்டு வந்ததில்லை, சேனலில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த A4 ஷீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பை திறந்து வச்சுக்கிட்டு 2 விஷயத்தை எழுதிட்டு என்கிட்ட இருக்குன்னானே. இப்போ என்ன பிரச்சனைனா, என்கிட்ட இருக்குன்னு சொன்னப்போ நம்மளுடைய மூத்தவர்கள் முன்னோடிகள் தொலைஞ்சு போன்னு விட்டுட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, உன்கிட்ட இருக்குல்ல காட்டுன்னு கேட்டுடுறோம். உடனே அது பதறி போய் எங்கடா நான் எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க. இப்போ இந்த இயக்கத்தில் அண்ணன் ராஜீவ்காந்தி பேசுகிற போது அடிமைகளை பற்றி பேசினார், ஆதிக்கவாதிகளை பற்றி பேசினார். இவர்களை எப்படி நாம் இனம் காண்கிறோம், எப்படி இனம் காண்கிறோம்? இதுதான் அதுதான் வர்றதே கிடையாது. ஒரு மாநாடு பேசுறதுக்கு முன்னாடி மில்டன் அண்ணன் தூக்கி அப்படி போட்டார், இது அதுதான் அப்படின்ட்டு. இப்போ அவரை பிடிச்சிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் ஒன்று பிரிச்சுக்கிட்டோம். நான் நீ அதை வச்சுக்கினேன், நீ இதை வச்சுக்கினேன், நான் இதை வச்சுக்கிறேன்னு ஒருத்தராக பிரித்து அடிக்கிறப்ப எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? இந்த வடிவேல் கெட்டப்ப மாற்றி வருவான், கொண்டே வச்சு இது பாடி சோடான்னு பிடிக்கிறோம்ல, அது மாதிரி இது எப்படி பிடிக்கிறோம்னு கேட்டால் ஒரே ஒரு லாஜிக் தான். ஐயா EVK சம்பத் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. சுயமரியாதை இயக்கத்தின் பெயர், நோக்கம், செயல்பாடுகள், பெயர், நோக்கம், செயல்பாடுகள் இதெல்லாம் எதிர்கருத்து உள்ளவர்களால் சிறிதாக முடிவு செய்யப்பட்டது அப்படின்றார். இந்த பேர் வச்சதுலேருந்து செயல்பாடுலேருந்து எல்லாமே எதிர்கருத்து உள்ளவர்களால் சிறிதாக செயல்படுத்தப்பட்டது. அப்போ என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயாவுக்கு ஒரே நோக்கம் ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை. இது 2 தான் அவருடைய பிரைமரி ஃபோக்கஸ், ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை. அப்புறம் ஏங்க மதத்தை அடிக்கிறீங்க, அப்புறம் ஏங்க கடவுள் அடிக்கிறீங்க, அப்புறம் ஏன் பார்ப்பனர் அடிக்கிறீங்க, அப்போ ஏன் வேதத்தை அடிக்கிறீங்க, அப்போ ஏன் புராணத்தை அடிக்கிறீங்க, எதுக்கு மன தர்மத்தை கையில் எடுக்கிறீங்க, எதுக்கு வரவங்க போகிறவங்களெல்லாம் கையில் எடுக்கிறீங்க, எங்கள் அண்ணன் பாட்டு 3 நிமிஷம் பேசினார்னா அதை 30 நிமிஷம் டீகோட் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொல்லுகிறேன். ஐயா சொல்கிறாரு, ஜாதியை பொசுக்கணும், தீயில போட்டு பொசுக்கணுன்றது என்னுடைய நோக்கம். அப்படி நான் ஜாதியை தீயிலிட்டு பொசுக்குகிற போது உன்னால் முடிந்தால் இங்கே இருக்கக்கூடிய வைதிகவாதிகளை பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய சமயவாதிகளை பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களை பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன ஆரிய அடிவருடிகளை பார்த்து ஐயா சொல்கிறாரு, அப்படி நான் ஜாதியை பொசுக்கிறப்ப உன்னால் முடிஞ்சா உன் மதத்தை மட்டும் தூக்கிட்டு ஓடி போயிரு. ஓட முடியல. அப்படி உன் மதத்தை தூக்கி கொண்டு போகக்கூடிய வேளையில் புராண இதிகாசத்தை சேர்த்து தூக்கிட்டு ஓட முடியுதுன்னா ஓடிடு. அப்படி நான் அதை அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப கடவுளினுடைய புனிதத்தை நான் அடிக்கின்ற போது இதை விட்டு அதை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு போக முடிஞ்சா போய்க்கன்றார். அப்போ ஐயா உங்களை போகாதன்னு சொல்லலை, முடிஞ்சா எடுத்துகிட்டு போனார். ஆனால் அவர் மறைந்த 50 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் ஒருவரால் கூட ஜாதியை பொசுக்கக்கூடிய நேரத்தில் கடவுளை காப்பாற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரிய பார்ப்பனர்களை காப்பாற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பெரியார் எங்கே போகிறாருன்னு கேட்டால், ஜாதியை ஒழிக்கணும்னா ஏன் ஏரியாவுக்கு வாழ்றாங்க, வந்துட்டார் மதத்துக்கு. மதத்தை கை வைக்கணும்னா ஏன் ஏரியாவுக்கு வாழ்றாங்க, புராண இதிகாசத்துக்கு போயிட்டாரு. புராண இதிகாசத்தை நீ கை வச்சனா அதுக்கு மேலே நான் உட்கார்ந்துருக்கேன். யார்? அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர், எனக்கு பிரச்சனை கிடையாது, அவரை இழுத்து போட்டு சாத்து. அவரை சாத்து பார்த்து ஐயோ இங்கே இருக்கக்கூடிய பிராமணாளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் அல்டிமேட் ரீசனே நீதானா, இங்கே புடி அப்படின்னு குடுமியை பிடித்தவுடன் இவர்கள் அலறுகிறார்கள். இந்த அலறலை
நேரடியாக பார்ப்பனர்களால் வந்து சொல்ல முடியாது. வலிக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு படத்தில் வரும்ல, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா ஒன்ட்ட வருவோம், உனக்கே பிரச்சனைனா எங்கே போகிறதுன்ற மாதிரி அவர்களால் நேரடியாக வலிக்குது உற்றுங்கன்னு கத்த முடியாது. யாரை வைத்து கத்தி கொண்டிருக்கிறார்கள், கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அடிமைகள், ஏஜென்ட்டுகள், ஆமைக்கரிகள், கதை சொல்லிகள், கதையில் நடிப்பவர்கள் என்ற அனைவரையும் வைத்து இவங்க ஒரு மேஜிக் ஷோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேஜிக் ஷோவை தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான 2 செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்கிட்ட ஒரு கொள்கை வீராங்கனைகள்னு ஒரு புத்தக வெளியீடு கடந்த வாரம் மயிலாடுதுறையில் நிகழ்ச்சி. தலைப்பே கொள்கை வீராங்கனைகள். என்ன ஒரு 5 நிமிஷம். கொள்கை வீராங்கனைகள் தலைப்பு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, திராவிடர் கழகத்தில் இந்த இயக்கத்திற்காகவே வாழக்கூடிய பெண்கள். புரிஞ்சுக்கங்க, வாழக்கூடிய பெண்கள்னால் என்ன அர்த்தம்? பொதுவாகவே தமிழ் சமூகத்திற்கு ஒரு மரபு இருக்குது, செத்து போனால் தான் பரிசு கொடுப்போம், செத்து போனால் தான் விருது கொடுப்போம். சாகிற வரைக்கும் நீ என்ன செஞ்சது, நாளைக்கு செத்தனா அடுத்த நாள் உனக்கு விருது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புத்தகம் என்பது வாழக்கூடிய, உயிரோடு இருக்கக்கூடிய மகளிரை பற்றிய நூல். அந்த புத்தகத்தில் ஒரு அம்மாவை பற்றி எழுதியிருக்காங்க. நூல் வெளியீட்டுக்கு சரியாக 2 நாளைக்கு முன்னாடி அவங்க இறந்துடுறாங்க. அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் கொட்டாரக்குறிச்சின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் லட்சுமின்னு ஒரு அம்மா. இந்த லட்சுமி அம்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பார்வையெல்லாம் மங்கிடுச்சு, சுயநினைவு கூட அவ்வளவா இல்லை, கணவர் இறந்துட்டார், வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு, ஒரு விவசாய குடும்பம், சின்ன ஒரு குடிசை மாதிரி தாண்டின ஒரு வீட்டில் இருக்காங்க. 2 ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி, உண்மையான 2 ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி, அதை வச்சுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. இந்த பேட்டி எடுக்க போன நூலாசிரியர் ஐயா வில்வம் அவர்கள் போகிறாரு. அவர் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர். போய் உட்கார்ந்தப்ப இந்த அம்மாவுக்கு யார் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்காங்க, எதுவுமே தெரில. அந்த புத்தகத்தில் எல்லாருடைய நேர்காணலும் இருக்குது, ஆனால் இந்த அம்மாவை பற்றிய நேர்காணலே இல்லை. ஏன்னு கேட்டால், அவர் போய் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு சுயநினைவு இல்லை, பார்வை மங்கிடுச்சு. அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அந்த அம்மா ஒரே பதில் தாங்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்து பார்த்து நெகிழ்ந்து போனேன். இப்படிப்பட்டவர்களுக்காக இன்னும் எத்தனை அவமானத்தை சுமந்து கொண்டும் தொண்டை கிழிகின்ற வரை பேசலாம். என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க? நான் பேசுகிற போது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படியாவது நான் செத்து போயிட்டா நம்ம முறைப்படி எனக்கு எல்லாம் செஞ்சுருங்க, செத்து போயிட்டா நம்ம முறைப்படி எல்லாம் செஞ்சு. இன்னும் நம்ம முறைப்படி தீக்காக்காரவங்களுக்கு, கருப்பு சட்டைக்காரவங்களுக்கு, பெரியாரிஸ்டுக்கு என்ன முறை இருக்கு? எந்த முறையும் இல்லாமல் என்னை ஏதாவது செய்து விடுங்கள். அதானே? சடங்கு பண்ணிடாதீங்க, சாஸ்திரம் பண்ணிடாதீங்க, சம்பிரதாயம் பண்ணிடாதீங்க. அந்த அம்மா மறைந்த பிறகு அவருடைய உடலை பெண்களே சுமந்து சென்று அடக்கம் செய்தார்கள். இப்போ இது என்ன தெரியுமா? பெரியாரியம் என்பது என்ன தெரியுமா? எது தெரியுமா எங்களுக்கு செல்வம்? செத்து போனால் கூட சுயமரியாதையோடு என்னை அடக்கம் செய்து விடு என்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இயக்கம் இது. 15 வயசுல நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா இறந்த போது அந்த வழியை விட அந்த ஜாதிய சமூகத்துக்கிட்ட சண்டை போடுறது தான் எனக்கு பெரிய வழியாக இருந்துச்சு. ஒரு 10 வயசு பிள்ளை நின்று சண்டை போட முடியுமா? 10 வயசு பிள்ளை அப்பாவுடைய பிணத்தை வச்சுக்கொண்டு என்னை எது சடங்கு பண்ணிடாதீங்க, சம்பிரதாயம் பண்ணிடாதீங்க, எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு சண்டை போட முடியுமா? சண்டை போடக்கூடிய தெம்பை எனக்கு கொடுத்தது என் தந்தை கற்றுக் கொடுத்த பெரியாரியம்தான். நீ சொல்ல, உன் பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுப்ப? வீடியோ போட்டு உன் பிள்ளைய பார்க்க வைக்க முடியுமா? எங்கள் வீடியோவை போட்டு நான் எங்கள் பிள்ளைகளை வளர்க்குறேன், நீ உன் வீடியோவை போட்டு உன் பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? கேட்காதா? அது இப்போ உனக்கு என்னப்பா ஆச்சுன்னு கேட்காதா? கேட்குமா? கேட்காதா சார்? கேட்கும்ல, நாம் கேட்போம்ல. இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்களை சொல்கிறாங்களே, உங்கள் பயம் என்ன? நீ ஏமாத்தலான்னு நினச்சி புள்ள பிடிக்கிற பிள்ளையெல்லாம் மைனர் என்ன வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு, வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் கூட நினச்சிருக்கேன், எல்லாரும் ஒரு திசையில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் வேறு திசையில் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அண்ணன் சத்யா அவர்களுக்கும் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே பாராட்டை சொல்லி ஆகணும். எதுக்கு இவங்க வேறு திசையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அரசியல் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தளத்தில் எதிரிகளை பார்க்கிறார்கள், சமூக இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமூக எதிரிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல்ற சில்லறையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ விடு அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்கிறோன்னு சொன்னால், அந்த துணிச்சல் எங்களுக்கு இருக்கிறது. அந்த துணிச்சலுக்கு பெயர் திமிர் அல்ல, அகங்காரம் அல்ல. என்னையெல்லாம் நீங்கள் யார்டையாவது போய் திமிர் பிடிச்ச பிள்ளைன்னு சொன்னால் நம்புவாங்களா? அமைதியாக தானே இருக்கேன் நான், அதனால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால், சுயமரியாதை என்ற உணர்வு எங்களை வழிநடத்துகிறது. அப்போ உண்மையாகவே நீங்கள் யாரை நோக்கி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால், படிக்காதன்னு மனு தர்மம் சொல்லிச்சு, நேரடியாக வந்து சொன்னால் உதப்படுவோன்னு மரமேறக்கூடிய வேலையை திரும்ப செய்யலான்னு கூப்பிடுறவங்கள நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கணும்.
சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதேன்னு தர்மமும் வேதமும் சொன்னபோது அந்த தர்மத்தை இட்டு பொசுக்கிய இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார். இந்த கருப்பு சட்டைகள் படிக்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். 1952 குலக்கல்விக் கொள்கையை ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்தப்ப அவருக்கு என்ன உறவின் முறைன்னு தெரில. எனக்கு பாட்டனா முப்பாட்டனா சித்தப்பாவான்னு தெரில. இவருக்கு அவர் என்ன சொந்தக்காரன்னு தெரில. அது அவர் தான் டிக்ளேர் பண்ணணும். அந்த ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது இந்த தலைவர் பெரியார் என்ன தெரியுமா சொன்னார்? குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பதென்பது என்னுடைய ஜீவாதாரண உயிர்நிலை போராட்டம். அர்த்தம் என்ன? செத்து போனாலும் என் புள்ள புட்டியை படிக்க வச்சுட்டு தான் சாவேன்னு அர்த்தம். பட கிளைமேக்ஸ் கிடையாது. டான்ஸ் பாட்டு எங்கள் அண்ணன் அழகாக காமெடி பண்ணுவார், அது கிடையாது. களத்தில் நின்று ஐயா பெரியார் சொன்னார், அந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பதற்கு இந்த கருஞ்சட்டை, இந்த திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் 12 பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். இந்த வரலாறு தெரியுமா? படிக்காத குடிக்கவான ஒரு மேடை ஏறி தமிழ் சமூகத்தில் சொன்ன ஒரே ஆள் இந்த ஆள் தான். வேற யாரும் சொன்னது கிடையாதுங்க. அவங்க அடிமையாக இருப்பாங்க, ஆதிக்கவாதியாக இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்காராக இருப்பாங்க, பிஜேபிக்காராக இருப்பாங்க, பார்ப்பனராக இருப்பாங்க, ஆரியராக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரால் கூட மேடை ஏறி படிக்காத குடிக்கவான்னு கூப்பிட முடியல. இவரால் கூப்பிட முடியுதுன்னா என்ன தெரியுமா தைரியம், என்ன தெரியுமா துணிச்சல்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பேசினா எவன் கேட்க போகிறான்? பெட்டியை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுதான். நம்மளை யார் மதிக்க போகிறா? அந்த தைரியத்தில் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாராக வேண்டாலும் இருக்கலாம், எப்படிப்பட்டவராக வேண்டாலும் இருக்கலாம். நடிகர் ரூபத்தில் வரலாம், நடிப்பவர் ரூபத்தில் வரலாம், கதை சொல்லி வரலாம். எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழ்நாடு ஓரணியில் நிற்கிறது. அந்த அணிக்கு பெயர் காம்படிஷனுக்கு வந்தாச்சு, கிரவுண்டுக்கு வந்தாச்சு, டீமுக்கு பெயர் வைக்கணும்ல. அந்த ஓரணிக்கு பெயர் தந்தை பெரியார் என்ற தலைவருடைய பெயரை தாங்கி, திராவிடம் என்ற கொள்கையை தாங்கி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, பகுத்தறிவை பெறுவதற்கு, சமத்துவத்தை பேசுவதற்கு, சகோதரத்துவத்தை பேசுவதற்கு, சமூக நீதியை பேசுவதற்கு, சுயமரியாதையை பேசுவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் ஓரணியில் அழைக்கிறார். எல்லாத்தையும் பேசிட்டு எங்கம்மா எதுக்குமா இங்கே வரீங்கன்னு கேட்டா 2026 தேர்தலுக்காக தான் இத்தனை கலவரமும். 2026 தேர்தலுக்காக தான் நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அடிக்கக்கூடாதுன்னு மாடை கூப்பிடுறாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசக்கூடாதுன்னு மாட்டுக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் நீட்டை பற்றி பேசிடக்கூடாதுன்னு மரத்துக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் ஜாதியை ஒழிப்பை பேசிவிடக்கூடாது என்று அனைத்து விதமாக மேஜிக் ஷோவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ பிஜேபி பக்கம் திரும்பாம, ஆர்எஸ்எஸ் அடிக்காம, பார்ப்பனர் அடிக்காம, எல்லா அடியும் நான் முன்னாடி வாங்கிக்கிறேன்னு 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடத்தக்கூடியவர்களை, நடத்துவதற்கு இயக்கக்கூடியவர்களை அடிப்பதுதான் 2026 வரை ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்று எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னதை வழிமொழிந்து நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.